Taste the Daily. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் மா தனபால் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. தமிழ்நாடே ஒரு அரசியல் மாற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் இங்கிலாந்துக்கும் பிரிட்டனுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு தயாராகிட்டு இருக்கிறார். தொழில் முதலீட்டை ஈர்க்க போகிறேன்னு சொல்லியிருக்கார் சார். எப்படி பார்க்குறீங்க? முதலமைச்சர் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் வருஷம் தான் போயிட்டுருக்காருங்க. 2022 அபுதாபிக்கும் போனார். 2023 வந்து சிங்கப்பூர் ஜப்பான் போனார். 2024 வந்து ஸ்பெயின் போனார். அதே 2024 கடைசியில் வந்து ஆகஸ்ட் மாதத்தில் பார்க்கும்போது வந்து அமெரிக்கா போனார். இன்றைக்கி வந்து இவர் வந்து இங்கிலாந்துக்கு போகிறார். இதனால் என்ன பலன் இந்த நாட்டுக்கு, நமக்கு தமிழ்நாட்டுக்கு கிடச்சிருக்கு? எவ்வளவு தொழில் முதலீட்டை அவர் ஈர்த்திருக்கார். அப்படி இத்தனை வருஷம் போயிட்டு தான் இருக்கார். இந்த வருஷம் போகிறப்போ வந்து எவ்வளவு தொழில் முதலீட்டை ஈர்த்திருக்காரு, எவ்வளவு இளைஞர்களுக்கு அவரால் வேலை கொடுக்க முடிந்திருக்கிறது, இதை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். இப்படி தான் வந்து உல்லாச பயணமாக வச்சுருக்காரு தவிர அதை வந்து உருப்படியாக வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குற வகையில் அவருடைய பயணம் அமையவில்லை. துபாய்க்கு போனார். யாரோட போனார்? அவருடைய குடும்பத்தோடு தான் போனார். அவருடைய குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களை, பேரன், பேத்தி, பிள்ளை, மனைவின்னு எல்லாரையும் கூட்டிக்கிட்டு தான் போனார். ஒரு அரசு முறை பயணமாக செல்பவர் அந்த குடும்பத்தை கூட்டிகிட்டு வந்து போகிறாருன்னு சொன்னால் அது உல்லாச பயணமா அல்லது அரசு முறை பயணமா? இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அதனால் வந்து இவருடைய பயணத்தால் வந்து மக்களுக்கு எந்த வகையிலும் லாபம் கிடையாது. இதுவரைக்கும் எந்த முதலீட்டையும் ஈர்த்ததாக தெரியவில்லை. இளைஞர்களுக்கு எவர்களுக்கும் வேலை கொடுத்தா தெரியல. அப்படி இளைஞர்களுக்கு வேலை கொடுத்துருந்தா மதுரையில் ஒரு இளைஞர் பட்டதாரி, பொறியியல் படித்த பட்டதாரி இளைஞர் தகுதிக்கேற்ற வேலை, படிப்புக்கேற்ற வேலை இல்லைன்னு சொல்லிட்டு தன்னை தற்கொலை செய்து கொண்டார். இதே போல் வந்து டொமேட்டோ, ஸ்விக்கி போன்ற நிறுவனங்களில் ஊழியர்கள்லாம் வந்து பணிபுரிகிறாங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல படித்த பட்டதாரிகள்லாம் வந்து இதில் வேலை செய்கிறாங்க. இவர்களுக்கு கூட இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஓய்வு அறை கட்டித்தரேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் தான் பண்ணார். அதில் என்ன நடந்திருக்குன்னு தெரியல. நான் கேட்குறது என்னன்னு சொன்னால், இப்படி இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கியில் வந்து வேலை பார்க்குற பட்டதாரிகளுக்கு, இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு இந்த வெளிநாட்டு பயணம் அமைஞ்சிருந்தால் இவங்கெல்லாம் இதிலையே வந்து வேலை பார்க்க போகிறாங்க. நான் இந்த தொழிலை வந்து நான் குறைச்சி சொல்லலை. இதை வந்து செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. 10வது 11வது படிச்சுட்டு வந்து இருக்கிறவங்க கூட வந்து இந்த தொழிலை செய்யலாம். ஆனால் நிறைய படிச்சிருக்கிற இப்படிப்பட்ட பட்டதாரிகள் வந்து அவர்களுக்கேற்ற வேலை இல்லாததுனால தான் இப்படிப்பட்ட வேலையை வந்து அவங்க செய்துட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு உருப்படியான ஒரு வேலையை உருவாக்கி தருவதற்கு இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? ஆக மொத்தத்தில் பார்க்குறப்போ இந்த அரசாங்கம் வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்காக, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்காக, அவர் தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்காக வெளிநாடுக்கு செல்லவில்லை. அவர் குடும்பத்தோடு செல்கிறார், அமைச்சர்களோடு செல்கிறார். அங்கே போய் வந்து இவருடைய முதலீட்டை வந்து அங்கே முதலீடு பண்ணுறதுக்கு போகிறார தவிர அங்கேருந்து முதலீட்டை வந்து இங்கே ஈர்த்து கொண்டு வருவதற்காக அவர் செல்லவில்லை. ஒரு முதலமைச்சர், அமைச்சர்கள், உயரதிகாரிகளோட ஒரு வெளிநாட்டுக்கு பயணம் பண்ணுறார். அதை வந்து உல்லாச பயணம், இன்ப சுற்றுலா அப்படின்னு சொல்லி சுருக்கி பேசுகிறது ஒரு அதிகப்படியான விமர்சனமா இல்லையா? இல்லை, என்ன ஈர்த்திருக்காரு இது வரைக்கும் வந்து, என்ன ஈர்த்துட்டு வந்திருக்காருன்னு எனக்கு தெரியல. தொழில் முதலீட்டை வந்து ஈர்த்துட்டு வந்திருக்கணும். இங்கே வந்து நல்ல ஒரு கட்டமைப்பை உருவாக்கியிருக்கணும். ஏதாவது ஒரு கட்டமைப்பு இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறதா? ஒரு தொழில் முதலீட்டை ஈர்க்க வேண்டும் சொன்னால், இளைஞர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல வந்து கட்டமைப்பு இருக்கணும். அந்த கட்டமைப்பு வசதிகளே இல்லை. பெரிய பெரிய சாலைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறதா, ரயில் திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது அடிப்படை வசதிகள் ஏதாவது உருவாக்கி தரப்பட்டிருக்கிறதா, அல்ல அந்த தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்கு உண்டான, அவர்களுக்கு உண்டான ஊக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அந்த தொழிலை செய்வதற்கு அவரவர் வந்து இந்த தமிழ்நாட்டை தேடி வருகின்ற அளவுக்கு எந்த ஒரு உருப்படியான வசதிகளையும் அவர்கள் உருவாக்கி தரவில்லை. அதனால்தான் நான் சொல்லுகிறேன், இது வந்து உல்லாச பயணம். அவர்கள் சொந்த சுயநலத்துக்காக சென்றிருக்கிற பயணமே தவிர இது மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக செய்கின்ற ஒரு பயணமாக இந்த பயணம் இல்லை. அதே எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் அமெரிக்கா சென்றார். அமெரிக்கா சென்று அங்கே இருக்கிற கால்நடை பூங்காக்களை எல்லாம் பார்த்தார். இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தார்.
மிகப்பெரிய கால்நடை பூங்காவை சேலத்துக்கு அருகாலே தலைவாசலில் உருவாக்கினார். கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் செலவில் அந்த பூங்கா உருவாக்கப்பட்டு இன்றைக்கு அந்த கால்நடை பூங்காவின் மூலமாக விவசாயிகளுக்கு தொழில் பயிற்சி அளிக்கப்பட்டு விவசாய உற்பத்தியை உருவாக்குவதற்குண்டான பால் உற்பத்தியை உருவாக்குவதற்குண்டான நன்மைகள் இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. அதாவது வந்து ஒரு முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போனாருன்னு சொன்னால் அதோட ரிசல்ட் இருக்கணும். முன்பு வந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் சென்ற போது அந்த ரிசல்ட் இருந்தது. ஸ்டாலின் கிட்ட அந்த ரிசல்ட் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், இது வரைக்கும் அந்த ரிசல்ட் இல்லை. இவர் போய் வந்து எதையாவது செய்திருக்காருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எதுவுமே செய்தில்லை. சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. ஆனால் முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா தமிழ்நாடு பொருளாதாரத்தில் வளர்ந்துருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாரே சார். இல்லை, எந்த வகையில் பொருளாதாரத்தில் தமிழ்நாடு வளர்ந்துருக்குது? எந்த வகையிலும் பொருளாதாரத்தில் தமிழ்நாடு வளர்ந்ததாகவே தெரியலையே. அப்படி பொருளாதாரம் வளர்ந்துருந்தால் இது லேட்டஸ்ட்டாக கூட ஒரு பத்திரிகைகள்லாம் வந்திருக்கும் பாருங்கள். கிட்னி திருட்டு, கிட்னியை வந்து விற்கிற அளவுக்கு வந்து இந்த நாட்டில் இருக்கிற இளைஞர்களோ மக்களோ வந்து போயிருக்காங்க சொன்னால் அப்போ பொருளாதாரம் வளர்ந்துருந்தால் வந்து ஏன் அந்த நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள்? அதில் கூட பார்த்திங்கன்னா வந்து இவங்களே வழக்கு தொடுக்கலை. இவங்களே அவங்க மேலே வழக்கு தொடுக்கலை. பத்திரிகை சுயமோட்டோவாக வந்து ஒரு பொதுநல வழக்கு தொடரப்பட்டு வந்து உயர்நீதிமன்றத்தால் வந்து வழக்கு தொடரப்பட்டு இன்றைக்கு வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரசாங்கம் அதில் கூட வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கலை. சார், இந்த கிட்னி திருட்டு குறித்து பேசும்போது புரட்சித் தமிழர் அவர்கள் கூட சொல்கிறாங்க, இந்த அரசு அந்த கிட்னி திருட்டில் ஈடுபட்ட அந்த மருத்துவமனையை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபடுகிறதோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க. காரணம் என்னென்னா அந்த மருத்துவமனையை நடத்திட்டு இருக்கிறதே ஒரு திமுக எம்எல்ஏ. இவர் எம்எல்ஏன்னு சொல்கிறதுக்கே வந்து வெக்கக்கேடு அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இவ்வளோ சீரியஸான ஒரு விஷயத்தில் வந்து ஸ்டாலின் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அமைதியாக இருக்கிறத எப்படி சார்? இல்லை, எந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா அது அவங்களுடைய கட்சியை சார்ந்தவருடைய மருத்துவமனை என்பதனால வந்து எந்த நடவடிக்கை எடுக்கலை. எந்த நடவடிக்கை எடுக்கலைன்றதை விட ஒரு வெட்கக்கேடானது என்னென்னா இதை வந்து நீதிமன்றமே வந்து எடுத்து வந்து இந்த வழக்கை வந்து தொடுக்குதுன்னும் போது இந்த அரசாங்கத்துக்கு அது அசிங்கமாக தெரியலையா? அப்படியாவது வந்து ஒரு நடவடிக்கை அவங்க எடுத்துருக்கணும். அப்படியே வந்து அவங்க வந்து நடவடிக்கை எடுத்ததா தெரியல. அவங்க கட்டுக்குள்ளே இருக்கிற காவல்துறை எந்த நடவடிக்கை எடுக்கலை. நீதிமன்றம் தலையிட்டு நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு இந்த அரசாங்கம் கேவலமாக நடக்குது. கிட்னி திருட்டுன்ற ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டுருக்கு. தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் போகுது. சமீபத்தில் தான் ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா தூய்மை பணி செய்ய போகும்போது அங்கே அரசினுடைய கவனக்குறைவால் அரசினுடைய அலட்சியத்தால் மின்வயர் வந்து அருந்து கிடக்குது. அதனால் அதில் வந்து மிதித்து அவர் உயிரிழந்திருக்கிறார். இப்படி நாடே நாள்தோறும் வந்து ஒரு அலங்கோல காட்சியாக இருக்கக்கூடிய சூழலில் முதலமைச்சர் என்ன தைரியத்தில் சார் இப்படி வெளிநாடு போகிறார்? இப்போது அவர் வெளிநாடு போகிறாருன்றத விட வெளிநாட்டுக்கு போகிறேன் அதுக்காக நான் ஷாப்பிங் பண்ணுறேன்னு சொல்லி அந்த ஷாப்பிங் பண்ணுற வீடியோலாம் போகிறார். என்ன தைரியத்தில் சார்? எவ்வளவு கேவலமான அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. அவர் எப்படிப்பட்ட ஒரு சுயநலவாதியாக இருப்பார்னு பார்த்துக்குங்க. தூய்மை பணியாளர்கள் வந்து பல கட்டங்களில் போராட்டங்கள் நடத்தின்னு இருக்காங்க. அவங்க வந்து சாவான்றது வாழ்வாதாரத்தை முன்னிறுத்தி அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க. எந்த வசதியும் உருவாக்க தராமல் ஒரு தனியார் மயமாக்க நினைக்கிற இந்த அரசாங்கம் ஒரு தூய்மை பணி செய்கிறவர்களுக்கு எந்த ஒரு உதவியும் இல்லாமல் அவங்க போராட்டம் நடத்துகிற போது அவங்கள அப்படியே வந்து கொண்டு போய் வந்து சிறையில் அடைக்கிற மாதிரி அடைச்சி சித்திரவதை பண்ணுற நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சொன்னால் இவங்க எந்த அளவுக்கு மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள்ன்றதை கொஞ்சம் தயவுசெய்து வந்து இது மக்களே புரிந்து பார்க்க வேண்டும். இதே தூய்மை பணியாளர்கள் கூட பொய் வாக்குறுதி தான் கொடுத்துருக்காங்களே தவிர இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு உண்டான கால அவகாசம் அவங்களுக்கு கிடையாது. இது இன்னும் ஆட்சி முடிய போகுது. இன்னொரு 5-6 மாதம் போச்சுன்னா வந்து எல்லாமே வந்து கோட் ஆஃப் கான்டக்ட் வரப்போகுது. கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துட்ட பிறகு எந்த ஒரு நடவடிக்கையும் இவங்க எடுக்க முடியாது. அதே மாதிரி தான் வந்து ஊழியர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுவேன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தவங்க அந்த அரசு ஊழியர்கள் பல லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் அந்த குடும்பங்களை ஏமாற்றி இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலை. இப்போ கடைசி நேரத்தில் ஆட்சி முடிய போகிற நேரத்தில் அதுக்கு வந்து ஒரு கமிட்டி ஒன்று போட்டிருக்காராம். ஒரு குழு ஒன்று அமைச்சு அந்த குழுவினுடைய பரிந்துரை வாங்க போகிறேன்னு சொல்கிறாரு. அந்த குழு அமைச்சு அந்த குழு பரிந்துரை கொடுத்து எப்போ இவர் நிறைவேற்ற போகிறாரு? இவர் ஆட்சி முடிய போகிற காலத்தில். ஆக இதை சொல்லி இப்போ கடைசி நேரத்தில் ஏமாற்றி அந்த அரசு ஊழியர்களையே ஓட்டை வாங்கிறதுக்காக இந்த நடவடிக்கை எடுத்துருக்காங்க. இப்படி தான் இந்த அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறத தவிர அடிமட்டத்தில் இருக்கிற மக்களுக்கோ அரசு ஊழியர்களுக்கோ நம்ம எல்லாம் காப்பாற்றி கொண்டிருக்கிற இந்த தூய்மை காவலர்களுக்கோ பணியாளர்களுக்கோ எந்த முயற்சியும் நடவடிக்கையும் எடுத்ததாக இந்த அரசில் தெரியவில்லை. இன்றைக்கி வந்து ஒரு ஷாப்பிங் மாலில் போயிட்டு வந்து இதெல்லாம் வாங்குறதெல்லாம் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்து அதெல்லாம் போட்டுட்ருக்காரு. இதெல்லாம் எதுக்கு? இப்படிலாம் வந்து ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு அவருக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு ஒரு மாலுக்கு போய் அது ஃபோட்டோ ஷூட் எடுத்து வந்து போடுறது மக்களுக்கு தேவையா? ஒரு முதலமைச்சர் வந்து
ஒரு தனக்கு தேவையான பொருட்களை வாங்குறத வீடியோ எடுத்து எப்பொழுதுமே முதலமைச்சர் வாரந்தோறும் வந்து ஃபோட்டோ ஷூட் நடத்தக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். இது எல்லாரும் மக்கள் பார்க்குறாங்க. இன்றைக்கி மக்களே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இது ஒரு ஃபோட்டோ ஷூட் ஆச்சு அப்படின்னு. இதுவரை எதிர்க்கட்சி தலைவர் பேசினார், மற்ற அவருக்கு திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சியினர் பேசினாங்க. இன்றைக்கி மக்களே வந்து பேசக்கூடிய சூழல்ன்றது வந்துருச்சு. அதற்கு பிறகும் கூட இந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஒரு முடிவே இல்லாமல் இருக்கு. என்ன தைரியத்தில், இன்னும் 8 மாதம் தான் சார் இருக்குது எலெக்ஷனுக்கு, என்ன தைரியத்தில் இன்னும் ஃபோட்டோ ஷூட்டே நடத்திக்கிட்டு இருக்க ஸ்டாலின்? இல்லை, இவர் பண்ணுறதெல்லாம் பார்க்குறப்போ தான் அமெரிக்கா கூட போகும்போது வந்து சைக்கிள் ஓட்டினாருன்னு போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஒரு முதலீட்டு வந்து எடுத்துகிட்டு வந்த மாதிரி தெரியல. இவர் பண்ணுறதெல்லாம், இவர் நம்பி இருக்கிறதெல்லாம் வந்து கூட்டணி பலத்தை நம்பி இருக்கார். ஆனால் பி டீமை நம்பி இருக்கார். இந்த பி டீம் எல்லாம் வந்து பார்க்குறப்போ, இன்றைக்கி பார்க்குறப்போ இல்லை சார், 2021 இல்லை, பொதுவாக அந்த பி டீம்ங்கிற வார்த்தையை அதிகமாக பயன்படுத்துறது திமுகவினர் தான். யாரெல்லாம் திமுகவை எதிர்க்கிறாங்களோ அவங்களெல்லாம் பி டீம்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்களும் சொல்கிறீங்களே சார், யார் அந்த பி டீம்? இல்லை, 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் வர்றப்போ கமலஹாசன் வந்து வச்சு ஓட்டை பிரித்து நினைச்சார். அதுக்கப்புறம் தான் வந்து அவருக்கு அது ரிவார்டாக வந்து இப்போ ராஜ்யசபா எம்பி கொடுத்துருக்காரு அவருக்கு. அதே மாதிரி இப்போது சில பேரை வச்சு பிரித்து ஓட்டை பிரித்து ஆட்சிக்கு வந்துடணும்னு நினைக்கிறாரு. அது வந்து பகல் கனவு, அது நடக்காது. எங்களை பொறுத்த வரைக்கும், புரட்சி தமிழர் எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மக்களை நம்பியிருக்கார். 2014 பார்த்திங்கன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிடுகிறப்போ தனித்து நின்னாங்க. தனித்து நிற்கிறப்போ நாங்கள்லாம் கூட எதிர்பார்த்தோம், எப்படி வந்து ஜெயிக்க முடியும்னு கூட நாங்கள்லாம் நினச்சோம். ஆனால் அம்மா நம்பினது மக்களை நம்பினாங்க. மக்கள் கூட்டணி என்ற இடத்துல இருக்குதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி 37 தொகுதிகளை வென்று அன்றைக்கி மிகப்பெரிய கட்சியாக பாராளுமன்றத்தில் ஒலித்தது அதிமுக. அதே போன்று தான் 2016 பார்த்திங்கன்னா சட்டமன்ற பொதுத் தேர்தல். சட்டமன்ற பொதுத் தேர்தலில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அனைத்து இந்திய அதிமுக தனித்தே போட்டியிட்டது. தனித்தே போட்டியிட்டு முதலமைச்சர் அம்மா வந்தாங்க, ஆட்சி அமைச்சாங்க. அப்படி எதனாலன்னு சொன்னால், அது மக்கள், எல்லா கட்சியும் ஒன்றா இருந்தாலும் கூட மக்கள் நம்ம பக்கத்தில் இருந்ததுனால்தான் எங்களால் ஜெயிக்க முடிஞ்சுது. அதே போன்று தான் இன்றைக்கு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் வெற்றி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு பகுதிகளுக்கும் போகிற போதெல்லாம், ஒவ்வொரு பகுதிகளிலும் கூடுகின்ற கூட்டங்களை பார்க்கிற போது அவர் முகத்தை பார்ப்பதற்காக வருகிற பல்லாயிரக்கணக்கான கூட்டங்களை நாங்கள் பார்க்க முடிகிறது. அப்படி பார்க்கிற போது நிச்சயமாக 2026 புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். அது வந்து மக்களிடத்திலே உறுதியாக எங்களுக்கு தெம்படுகிறது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக வந்து திமுகவையும் வீழ்த்தும், திமுகவுடைய பி டீமையும் வீழ்த்தும், மீண்டும் ஆட்சிக்கு வருவோம். அப்போ வரும்போது வந்து இந்த இப்போ நடக்கக்கூடிய இந்த நாடகங்களுக்கெல்லாம் பின்னணியில் என்ன இருக்குன்றதை கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க சார். கண்டிப்பாக பார்க்கலாம். மக்களை பொறுத்த வரைக்கும் அம்மா வந்து 2014 2016 எப்படி தனித்து நின்று வெற்றி பெற்றார்களோ அதே போன்று 2026 மக்கள் கூட்டணியை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நம்பியிருக்கிறார். மக்கள் ஓட்டு போடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். மக்கள் அதற்கு தகுந்த பாடம் புகட்டுவார்கள். அது பி டீமோ ஏ டீமோ எல்லா டீமையும் உடைத்தெறிந்து புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் 2026 முதலமைச்சராக வருவது உறுதி. நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய கருத்துக்கள்லாம் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி நேயர்களே, மற்றும் ஒரு அமர்வில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.